மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. கால புருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வளம் பெறக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க. மிதுனத்தோட குணாதிசயம் என்னன்னா, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப பக்குவமாக நடந்துக்குவாங்க. புதனை ராசிக்கு அதிபதியாக வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு நிகராக இன்னொருத்தவங்களை நீங்கள் வைக்கவே முடியாது. புதனுடைய அம்சத்தில் இவங்க பிறந்ததுனாலையும் மிதுன லக்னமாக இருக்கட்டுங்க, மிதுன ராசிக்காரர்களாக இருக்கட்டும், மற்றவங்க பார்த்து வியந்து போவாங்க. அந்த அளவுக்கு அறிவாளிங்க இவங்க. பள்ளி பருவத்திலேயோ ஒரு கல்லூரி பருவத்திலேயோ பார்த்தீங்கன்னா மற்றவங்க மட்டம் தட்டுற அளவுக்கு இருந்தாலும் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது அடடா இவங்களா இப்படி, இவனா இவளா அப்படின்னு மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலைக்கு போகக்கூடியவங்க, உலகம் போற்றக்கூடிய அளவுக்கு அறிவாளிங்க. நிறைய விஞ்ஞானிகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, புகழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. யாரும் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எல்லாரும் நம்மளை உயர்வாதான் பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தை சாதாரணமாக தொட மாட்டாங்க. தொட்டாங்க அப்படின்னா அதை முழுசாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வெற்றி கொடி நாட்ட வரைக்கும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்றுனா, எல்லா விஷயத்துலேயுமே இரட்டை சிந்தனை இருக்கும். அதனால தப்பாக எல்லாம் போகாதுங்க, நல்ல விதமாகவும் யோசிப்பாங்க. ஒருவேளை இப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதனால வேற விதமாகவும் யோசிப்பாங்க. நல்லது எது கெட்டது எதுன்னு அறிஞ்சு ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க. இது ஒரு சில நேரங்களில் இவங்களுக்கு பலவீனமாகவும் செயல்பட்டும் இவங்களுக்கு எல்லாரும் நீங்கள் யோசிப்பீங்க, இவ்வளவு புத்திசாலிங்க வாழ்க்கையில் இந்நேரம் ரொம்ப சீரும் சிறப்புமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லா திறமையும் இருந்தும் இவங்களோட வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைதானே? மிதுன ராசிக்காரங்களே விடுங்க பார்த்துக்கலாம் இப்படிங்கிற ஒரு போக்கு தான் இவங்களை இன்ன வரைக்கும் கஷ்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்குது. சொந்த வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டாங்க, எல்லாத்தையுமே அடுத்தவங்களுக்காக செய்யக்கூடியவங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இவங்களுக்காண்டி யோசிக்க மாட்டாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. அவங்க கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்காண்டி என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணி கவர்மெண்ட் வேலை வாங்குற வரைக்கும் நிற்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த சம்பளத்தை நீ என்ன பண்ணணும், அதுவும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், உன்னோட குழந்தை குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கு வேற ஆணி வேற கடைசி வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான ஆன்சர் சீட் வரைக்கும் எழுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய ஆன்சர் சீட் பிளாங்காக இருக்குங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குங்க. ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே சரி செஞ்சு வச்சிருவாங்க. இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இவங்க அந்த டீச்சர்ஸ் எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அந்த ஏணி மாதிரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டு இவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எல்லாரையுமே அரவணைச்சிக்குவாங்க. இந்த பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மற்றவங்கள காலை வாரி விடுறது, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இது எல்லாமே சுத்தமாக தெரியாதவங்க. ஒரு புத்தகம் திறந்தால் புத்தகம்னா இவங்கள சொல்லலாங்க. எல்லா விதங்கள்லையும் வெற்றியாளர்கள், சொல்லப்போனால் பேச்சாளர்களாக இருப்பாங்க, வழக்கறிஞர்களாக இருப்பாங்க, ஆடிட்டிங் துறையில் இருப்பாங்க. ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க செய்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே. ஆனால் இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 33 வயசுக்கு அப்புறம் தாங்க முன்னேற்றத்துக்கு போகும். இவங்களுக்கு ஏற்ற நிறம்னு பார்த்தோன்னா பச்சை நிறம். இவங்களுக்கு ஏற்ற தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி. இவங்க வாழ்நாளில் அடிக்கடி திருப்பதி போகணும். நிறைய திருப்பத்தையும் நிறைய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் கொடுக்கறதுக்கு திருப்பதி வெங்கடாச்சலபதியை தவறாமல் ஒவ்வொரு புதன்கிழமையும் புதன் பகவானை வழிபாடு செய்யணுங்க. பச்சை நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும். அதே போல் புதன்கிழமைகளில் பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நல்ல முன்னேற்ற உணர முடியுங்க. சரிம்மா, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், நாங்கள் அப்படி தான் இருக்கோம், என்ன ஒன்று எவ்வளவு யோசித்தாலும் நாங்கள் எங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல, சுயநலம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதது தான், இப்படியே நாங்கள் பொழைச்சிட்டோம், இனிமேலாவது எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா? அதற்கு பலனை தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண யோகம் இருக்குங்க, வீடு வாங்குகிற யோகம் இருக்குது, வாகனம் வாங்குகிற யோகம் இருக்குது, முக்கியமாக குழந்தை பாக்கியத்துக்கான யோகம் இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க வகையில் வேலையில் சொந்தமான தொழிலில் வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்தின் மீது மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணும்.
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. கடகடன்னு சொல்லணும்னா மாற்றங்கள் வரும். அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறைய தொடங்குங்க. உறவுகளுக்கிடையே சேர்க்கைகள், அதன் காரணமாக அனுகூலமான பலனும் இருக்குங்க. வாரிசுகளுக்கிடையே வாழ்க்கையில் சுபகாரியங்கள் இந்த தடைகள் விளங்கி நடக்குங்க. செய்யக்கூடிய தொழிலில் திடீர் வளர்ச்சி இருக்குது. அயல்நாடு வர்த்தகத்தில் வெற்றி இருக்குங்க. பங்கு வர்த்தகத்தில் பெரிய லாபம் பார்ப்பீங்க. அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு பதவிகள் தேடி வரும். உங்களை வேணான்னு புறம் தள்ளிட்டு போனவங்க நீங்கள் தான் இப்போ தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலில் வந்து விழக்கூடிய ஒரு அமோகமான காலகட்டம்ங்க இந்த காலகட்டம் அமைய போகுது. சிறப்பாக சொல்லணும்னா உங்களை எதிர்த்தவங்க எல்லாருமே ஒன்று ஒழியணும், இல்லை உங்ககிட்ட வந்து காலில் விழுகணும். இதுதாங்க நடக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களை நெருக்கடிக்கு ஆளாக்கணப்ப யோசிச்சிருப்பீங்க. மிதுனம் வந்து யோசிச்சிருக்கும். இவங்க யோசிச்சா வந்து கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கும். என்ன யோசிச்சிருப்பீங்க? எனக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தத்தளித்து நிற்பீங்க அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது இப்போ நடக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் காலில் விழுந்தாலும் அவங்க காலிதாங்க. அது வந்து நீங்கள் வந்து அவங்கள தண்டிப்பீங்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது. உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு அவங்க அனுபவிப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு சிலர் வந்து பேசுகிறீங்க, அட நாங்கள் யாரம்மா என்னம்மா பண்ணுறோம், நாங்கள் பட்ட கஷ்டத்துலேருந்தே வெளியே வர முடியாமல் இருக்கோம், அதிலிருந்து வெளியே வந்தாவே போதுன்னு யோசிக்கிறோம், எங்களை பண்ணவங்களை கடவுள் பார்த்துக்குவாருங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? அதை வந்து கடவுள் பார்த்துக்கு பாருங்க. எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வாழ்க்கையை வெறுத்து போனீங்களோ அது எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். மிதுன ராசிக்காரர்களுடைய சந்தோஷம் அப்படியே திரும்ப வந்திருக்குங்க. பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு ரொம்ப சாதுவான தோற்றத்தில் இருப்பீங்க. பார்வைக்கு தான் அப்படி, மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்றும் திறனும் மிக்கவங்க. நீங்கள் தேவையான நேரத்தில் அதெல்லாம் முழுமையாக பயன்படுத்துவீங்க, முழுமையாக வெளிப்படுத்துவீங்க. மற்றவங்க வந்துட்டு அடடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சாதாரண ஆட்டோ டிரைவராக இருப்பார், திடீர்னு பார்த்தா அந்த மும்பையுடைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அந்த பாஷா படத்தில் காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. மற்றவங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா ஒரு திடீர்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகும், அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களுடைய செயல்பாடு வந்துட்டு ரொம்ப வீரியமிக்க விஷயமா பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துகிறப்போ மற்றவங்க அப்பா சாமின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருப்பாங்க. அந்த மாதிரி மூடி வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி திடீர்னு வெடிக்கக்கூடிய ஒரு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி ரொம்ப பிடிக்குங்க. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டையும் பேசிட மாட்டாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பு கூடினாலும் அதுக்கு ஏற்ற இரட்டிப்பான வருமானம் கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது மட்டும் இல்லாமல் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள் இவங்க எல்லாரும் வந்துட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. உங்களை சார்ந்து இருக்கவங்களுடைய நிலை எல்லாமே உயர்த்தி விடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்து உயர்வாக இருக்குங்க. வெளிநாட்டு உத்தியோகம் எல்லாமே போக போகிறீங்க. கல்வி படிக்க போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்குங்க. வெற்றி இருக்குது. மக்களோட மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க. நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பலன்களையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியுங்க. அந்த வகையில் மிருகசீரிசம் முயற்சிகள் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம். உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். செயல்பாட்டில் வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும். வெளிநாட்டில் தொடர்புகள் அதிகரிக்கும். அதனால் எல்லா விதத்துலேயும் யோகமான செல்வாக்கு கிடைக்குங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கக்கூடிய காலகட்டங்க. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. நினச்சதை நினச்சபடி மாற்ற போகிறீங்க. அடுத்தது திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு லாபமாக உருவாக்கி கொடுக்குறாரு. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறாருங்க. ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமே அவங்களால ஆதாயம் அதிகரிக்குங்க. திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நினச்சதை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. பணம் பல வகைகளில் வரும். உழைப்பு அதிகரிக்கும். அதே நேரத்தில் உயர்வும் இருக்கும். தொழில் நிலையில் முன்னேற்றம் இருக்கும். துணிச்சலாக செயல்பட்டு இழந்த செல்வத்தையும் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகுதுங்க. நீண்ட கால கனவுகள், எதிர்பார்த்த ஆதாயம் இருக்குது. குரு பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது செலவு அதிகரித்தாலும் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு. எதிர்பார்ப்புகள் இல்லாத நிலையை உருவாக்குறாரு. உங்கள் விருப்பங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்குறாரு. குறிப்பாக தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துகிறாரு. குடும்பத்திலையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிறாரு.
இந்த காலகட்டம் முழுக்கவே குரு பகவானினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டாகும். வியாபாரம், உத்தியோகம், குடும்பம் எல்லா விதங்கள்லையுமே முன்னேற்றம் இருக்குங்க. அடுத்து சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்குறாருங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் செல்வாக்கை உயர்த்தி கொடுக்குறாரு. பணியாளர்களாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அரசு வழி முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாழ்க்கையை கொடுக்குறாருங்க. காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய காற்று ராசின்னு பேரெடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டையர்கள். இதனோட இயல்புமே இரட்டைத்தனமாக தாங்க இருக்கும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க. முடிவு எடுத்த பின்னாடியும், ஏன் அந்த வேலையை செஞ்சு முடித்த பின்னாடியும் 100 தடவை யோசிக்கக்கூடியவங்க. நம்ம செஞ்சது தப்பா சரியா, அதே மாதிரி மற்றவங்க ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ சொந்த பந்தமாக கூட இருந்தாலும், கூட பிறந்தவங்களோ, அப்பா அம்மாவோ, ஃப்ரெண்ட்ஸோ, அக்கப்பக்கத்தில் இருக்கவங்களோ, என் கூட வேலை பார்க்குறவங்களோ, கூட தொழில் பண்ணுறவங்க, எந்த துறைகளில் யாராக இருந்தாலும் மிதுன ராசி சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்களோட புத்தியை பயன்படுத்தவே தேவையில்லை. அவங்க கஷ்ட காலத்தில் அவங்க யார்கிட்டையுமே போய் கை நீட்டி நிற்கவே தேவையில்லை. இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒட்டு மொத்தமாக பொறுப்பாளியாக வாழக்கூடியவங்க இவங்க. ஆனால் பிதிரத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு ஈக்காக்காவோட பார்க்க முடியாது. கேட்டால் போதும் இதை சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரே வார்த்தையில் பலன் கேட்க போனால் அவங்க ஈச்சமையை கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கால வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்மக்கிட்ட உதவி கேட்டுருவானோ, அதுக்கு முன்னாடி அவன் கேட்குதுப்பா, காசு இல்லைப்பா, இப்படி ஒரு 100 அப்படிங்கிறதுக்குள்ளே தரியா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு நிற்பாங்க. மிதுன ராசி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிறைய இடங்கள்ல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் சொல்கிறேங்க, மிதுன ராசியை பற்றி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடு, உங்கள் வாழ்க்கை நிலைப்பு எப்படி இருக்கிறதுங்க மட்டும்தாங்க கரெக்டாக அந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க சொல்லக்கூடிய பதிவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்கிறேங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு பிரிமாணமாக இருக்காது. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க. ஆனால் இப்போ தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறீங்க. ஏன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடி மேலே அடிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிற்கலான்னு நினைக்கும் போதே படுக்க போடக்கூடிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது வாழ்க்கையில். எதனால் எங்கன்னு கூட யோசிக்க முடியல. எல்லாரும் புத்திசாலியும் சொல்கிறீங்க, ஆனால் மிதுன ராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது பல சிக்கல் முடிச்சுகளை போட்டு தான் இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில் மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. காலமாக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இதோட நீங்கள் அனுதினமும் செய்யவே கூடாதுங்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆளாக இல்லை, என்ன கஷ்ட காலத்தில் உதவி செய்ய ஆளாக இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. உங்களுக்காக நம்ம எப்போவுமே துணை இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பு? 12 ராசியில் 9 நவக்கிரகங்களினுடைய ஆட்டம், 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கம், இது எல்லாமே போத்து தான் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது. அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால் நமக்கு நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில் இருக்காங்க, கூட்டாக இருக்காங்க, மாற்றம் அடைய போகிறாங்க, வக்ரகதியில் இருக்காங்க, இப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கத்தோட நாங்கள் சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸாக பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. என்னம்மா நீ ஜோதிடம் சொல்கிற, என்ன தெரியும் உனக்கு, போய் பாரு அந்த கிரகம் எங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. நீ என்னமோ வந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமா? பாமர மக்களுக்கு புரியாத எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் ஜோதிடத்தை உங்ககிட்ட வந்து சேர்க்கறது தாங்க எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு. புரியாத விஷயத்தை புரிய வைக்கணும். இப்போது ஜோதிடத்தோட பொறுப்பு என்ன தெரியுங்களா? பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவுபடுத்தி ஆகணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்களில் நம்மளை தற்காத்துக்க முடியும். தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்தில் இருக்குங்க. அப்போ எல்லாருக்குமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்தை தலைப்பாகையோடு புகரிக்க முடியுங்க. அந்த விஷயம் நடக்காமல் தடுக்க முடியாது, நடக்கும். ஆனால் அதை தற்காத்துக்கிறதுக்கான வழிதாங்க இந்த ஜோதிடம். உங்கள் இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்கள் அதிலிருந்து விலகி வர முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது மிதுன ராசிக்கார பலன் சொல்லிட்டு இருக்குங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களாக பலித்தமாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாகுங்க. மீது 25% அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு சாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். இந்த 25% வச்சுக்கிட்டு மீதி 75% விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க. ஸோ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆமாம், என்னத்தை போய் அதிர்ஷ்டசாலி போமா இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. தனக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது எதனால் நடக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அது தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக இது கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரிக்வெஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ மனுஷனாக போகிற நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழிவகைகளை உங்களால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலுமே சரி, அந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர், குலதெய்வம், உங்களுடைய வேண்டுதலை பதிவிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் எங்கள் அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வச்சு வேண்டும்போது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க பெறுங்க. கஷ்டங்களும் விலகி போகும். ஸோ நமக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்காக நாங்கள் இருக்கோங்க. நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த பதிவுங்கிறது எது சம்பந்தமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இத்தனை நாளாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. பணவரவு அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மனசில் நினச்ச காரியங்கள், நீ இறங்கிய எல்லா காரியங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டில் அமர போகிறாரு. இது அருமையான அமைப்புங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும். குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இதோட போச்சு. இந்த தொழிலில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வாக்குஸ்தானம் பலமடையுது. பேச்சுக்கு செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு எல்லாமே கூடிக்கிட்டே போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா? நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை திருப்பு முனைக்கு தயாராக இருக்குங்க. காதல் உறவில் இனிமை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். சுப செலவுகள் இருக்கும். முதலீடுகளில் லாபம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. பயணத்தில் ஆதாயம் உண்டு. உத்தியோகம், தொழில், வீடு, கல்வி எல்லா விதங்கள்லையுமே மாற்றம் இருக்குது. இந்த மாற்றங்கள் வாழ்க்கை உயர்வுக்கான திருப்பு முனையாக இருக்கும். இதோட ராஜபோகம், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். நீண்ட காலமாக போக நினச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுக்கிர பகவானினோட எழுச்சியால் ராஜபோகம் கிடைக்க பெறுவீங்க. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குங்க. சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும்.
குழந்தைகள் மீதான அக்கறை அதிகமாகும். கல்வியில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இதோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. காது, மூக்கு, தொண்டை, சுவாசம், சளி, முதுகு, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். சேமிப்புகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும். நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. அம்மனுடைய அருளாசினால் அற்புதமாக வாழ போகிறீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுலேயுமே சாதிச்சு வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். திருமண வயசுலேயும் தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையுங்க. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பெரிய மனுஷங்களோட